கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 41வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இங்கே ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை அபிஷேகித்து அந்த ஆசாரிய ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகமானது ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக ஆரோனையும் அவனுடைய குமாரனையும் அபிஷேகம் செய்யும்படியாக இங்கே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகமானது ஆரோனையும் அவனுடைய குமாரனையும் ஆசாரிய ஊழியத்திற்கென்று செய்யப்படுகிற அபிஷேகமாகும். அதே போல சாமுவேலினுடைய காரியங்களிலே நாம் பார்த்தோம் என்றால், சாமுவேல் முதலாவது தைல குப்பியை எடுத்து வந்து சவுலின் தலை மீது வார்த்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. மற்றுமாக தைல கொம்பை எடுத்து வந்து தாவீதை ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறான். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இந்த 2 காரியங்களையும் அவர்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. சவுல் முதலாக இஸ்ரவேலின் மேல், கர்த்தருடைய ஜனத்தின் மேல், கர்த்தத்துவத்தின் ஆளுமைக்குள்ளாக இருந்த ஜனங்களின் மேல் மாமிசத்துக்குள்ளாக அவர்களை ஆளுமை செய்யும்படியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவனுடைய கிரியைகள் தன்னுடைய அபிஷேகத்துக்கு மாறான கிரியைகளாய் இருந்தபடியினால் அந்த அபிஷேகம் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு அந்த அபிஷேகமானது கர்த்தரால் அதற்கு தகுதியுள்ளவனாக காணப்பட்ட தாவீதினிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. தாவீதை இங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். முன்னர் ஆரோனும் ஆரோனுடைய குமாரனும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். இங்கே சவுலும் அதன் பின்னர் தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அவர்களுடைய பணியை செய்யும் பொருட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த அபிஷேகம் என்பது குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உத்தரவாகும், ஒரு ஆணையாகும். இந்த அபிஷேகம் எனப்படுவது கர்த்தர் ஒரு பொறுப்பை ஒருவரிடத்திலே கொடுக்கும் பொருட்டாக அவனை அதற்கு தகுதியுள்ளவனாக மாற்றி அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சாசனம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆசாரிய ஊழியத்துக்காக கொடுக்கப்பட்டவர்கள் ஆரோனும் ஆரோனுடைய குமாரரும். இந்த ஆணை பிரத்யேகமாக ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது. பிரத்யேகமாக ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட ஆணையானது கர்த்தர் ஆரோனுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தின்படி அவனுடைய சந்ததிக்கு மாத்திரம் இந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்படியான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். அபிஷேகம் பெற்ற இந்த ஆசாரியன் என்பவன் பாவ நிவாரண பலியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு போய் செலுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவனாக காணப்படுகிறான். அவனுக்கு பிரத்யேகமாக ஒரு உத்தரவு அபிஷேகத்தின் மூலமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் என்ற சாசனத்தின் மூலமாக கர்த்தருடைய சந்நிதியில் சென்று பலி செலுத்தக்கூடிய அதிகாரம் ஆரோனுக்கும் ஆரோனுடைய சந்ததிக்கும் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகத்தை லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். அபிஷேகம் என்பது ஆசாரியனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கிரீடம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இந்த அபிஷேகம் என்பது கிரீடம் ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமைக்குரிய காரியமாக காணப்படுகிறது. மேலுமாக இந்த உத்தரவு கொடுக்கப்படும் முன்பாக ஒரு சில நியமனங்கள் ஆரோனுக்காக செய்து முடிக்க வேண்டும். அதன் பின்னரே அந்த ஆணை செயல்படுகிறதாக காணப்படுகிறது. இங்கே ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்படும் முன்பாக அவனுக்கு பரிசுத்த வஸ்திரங்கள் உடுத்தப்பட வேண்டும் என்று
யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவர்கள் அவைகளை உடுத்திக் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். பரிசுத்தத்துக்குள்ளான அந்த வஸ்திரத்தை அவன் தரித்த பின்னரே அந்த அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அபிஷேகம் என்பது குறிப்பிட்ட பணியை செய்ய கொடுக்கப்பட்ட ஆணை என்று பார்த்தோம். வேதாகமத்திலே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகமானது 2 தன்மையுள்ள அபிஷேகமாக காணப்படுகிறது. ஒன்று தேவத்துவத்தில் தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம், மற்றொன்று கர்த்தத்துவத்தில் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம். இந்த 2 தன்மைகளான இந்த அபிஷேகமும் சகலத்தையும் உருவாக்கின பிதாவினால் கட்டளையிடப்பட்டிருக்கிற கிருபைக்குரிய காரியமாக இது காணப்படுகிறது. தேவத்துவத்திற்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று எசேக்கியேலின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தே அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம் என்ற பணியானது கர்த்தருடைய சிருஷ்டிப்புகளை காப்பாற்றுவதற்காக அவன் பெற்ற அபிஷேகமாகும். இந்த அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யோகிய ஆணை. இந்த குறிப்பிட்ட பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி சாட்சியிடப்படுகிறார். லூசிபர் சாட்சியிடப்படுகிறார். இது தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம். இந்த அபிஷேகத்தின் மூலமாக அந்த உத்தரவு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் அவனிடத்திலே தங்கி நிற்கும் வரையிலும் அந்த பொறுப்பு அவனிடத்திலே இருக்கும். தாவீதினுடைய அபிஷேகம் தாவீதினிடத்திலே இருக்கிற வரையிலும் அவன் அந்த ராஜாவுக்குரிய கிரியைகளுக்குரியவனாக காணப்பட்டான். இந்த தேவனுடையதை தேவத்துவத்திலே செலுத்தும் பொருட்டாக இந்த அபிஷேகம், இந்த ஆணை அவனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையானது தேவத்துவத்துக்குள்ளாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை காப்பாற்றுவதற்காக பணி ஆணை பெற்றவனாக லூசிபர் காணப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்த கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தேவத்துவத்துக்குரியதை தேவத்துவத்திலும் கர்த்தத்துவத்துக்குரியவைகளை கர்த்தத்துவத்திலும் செலுத்தப்பட வேண்டும். இது கர்த்தர் கொடுத்திருக்கிற நியமனம். ஆனால் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய, இந்த காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த கேருப்பானவன் தன்னுடைய கிரியைகளை தேவனுடையதை தேவனுக்கு செலுத்த வேண்டும், கர்த்தருடையதை கர்த்தத்துவத்துக்குரியதை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரமாணத்துக்கு மாறான கிரியைகளை செய்கிறபடியினால் அவன் ஆக்கினைக்கு என்று ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறான். ஆயினும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆணை இன்னமும் இந்த பூச்சக்கரத்திலே செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தண்டனையானது அது கர்த்தத்துவத்துக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை. அது இந்த பூச்சக்கரம் நியாயம் தீர்க்கப்பட்ட பின் அவனுக்கு கொடுக்கப்பட போகிற ஆக்கினையாக அது காணப்படுகிறது. சவுல் ராஜாவாகவும் தாவீது ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். இவர்கள் கர்த்தத்துவத்துக்குரிய பிரமாணத்துக்கு உள்ளான ஜீவனை பெற்றவர்களாக இருந்தாலும் அங்கே இஸ்ரவேலர்களுக்குள்ளாக காணப்படுகிற அந்த தேவத்துவத்தின் ஆளுமையை செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். கர்த்தத்துவ ஆளுமைக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவர்கள் ஆரோனும் ஆரோனுடைய குமாரரும். இங்கே கர்த்தத்துவத்துக்குரிய அந்த ஜனங்களை தேவத்துவத்துக்குள்ளாக வழிநடத்துவதற்காக சவுலும் தாவீதும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கிரியைகள் அங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே சாமுவேலை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சாலமோன் ராஜாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள். அவன் தாவீதுக்கு பின்னர் ராஜ பாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அபிஷேகம் செய்யப்படுகிறார். இந்த தேவத்துவத்துக்குரிய இந்த ஆளுமையானது கேருபீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அவன் தன்னுடைய இந்த ஆளுமைக்குரிய இந்த அபிஷேகத்தை அவனுக்குரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். இஷ்டமானவனுக்கு இந்த மகிமையை கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பிசாசானவன் அந்த சோதனையின் வேளையிலே சொல்கிற காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். யூதாவின் மனுஷர் மாமிசத்துக்குள்ளாக கொடுக்கப்படுகிற அபிஷேகமாக ராஜாவாக அங்கே நியமிக்கக்கூடிய காரியங்களையும் குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தத்துவத்துக்குரியவர்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அதேபோல் மனுஷராலும் இந்த நியமனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதான மந்திரி மற்றும் முதன் மந்திரிகள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆளுமைக்குரிய காரியத்துக்குரியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மனுஷரால் கொடுக்கப்படுகிற பணி நியமனத்துக்குரிய காரியம். நாம் வாக்களிக்கிறோம். அந்த வாக்கின் மூலம்
பிரதம மந்திரியோ அந்த வாக்கின் மூலம் முதன்மை மந்திரியோ இங்கே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை நம்முடைய குடியாட்சியிலே காணப்படுகிறது. இது மனுஷரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி. இது தேவத்துவத்துக்குரிய காரியம். இது பூச்சக்கரம் முழுவதிலும் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற கேருபின் மூலம் கொடுக்கப்படுகிறது, அபிஷேகமாக காணப்படுகிறது. இந்த அபிஷேகம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பணிக்குரிய ஆணியாக காணப்படுகிறது. இங்கே கர்த்தத்துவத்துக்குள்ளாக கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம், மற்றொன்று தேவத்துவத்துக்குள்ளாக கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம். கர்த்தத்துவத்துக்குள்ளாக கொடுக்கப்படுகிற அபிஷேகம் கர்த்தத்துவத்துக்குரிய பணிகளை செய்வதற்காக கொடுக்கப்படுகிற அபிஷேகம். மற்றொன்று தேவத்துவத்துக்குள்ளாக என்பது கர்த்தத்துவத்துக்குரியவர்களுக்குரிய காரியத்திலும் அது வருகிறது. கர்த்தத்துவம் அல்லாதபடிக்கு, அதற்குள்ளாக இல்லாதபடிக்கு வெறும் தேவத்துவ கிரியைகளுக்குரியவர்களாக காணப்படுவர்கள் மீதும் ஆளுமை செய்யக்கூடிய அந்த ஆணையை கொடுக்கக்கூடிய அபிஷேகமாக காணப்படுகிறது. இங்கே கர்த்தத்துவத்துக்குள்ளாக பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு குமாரனாக அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து அங்கே குறிப்பிட்ட பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அந்த சுருளானது இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அவர் முறைமையின்படி அவர் ஓய்வு நாளிலே அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் சுருளிலே எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை அன்றைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையாக அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவாலயத்திலே அறிவிக்கிறார். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கே சாட்சியிடப்படுகிறது. இந்த அபிஷேகம் என்பது கர்த்தத்துவத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து குமாரனாக இருந்து அவர் செய்ய வேண்டும் என்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பணியை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஆணையாகும். அந்த அபிஷேகத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆணை, அவர் இந்த பூச்சக்கரத்திலே வந்து 3 ஆண்டுகள் சுவிசேஷத்தை அவர் சாட்சியிட்டு அதன் பின்னர் அவர் மகிமை அடைய வேண்டும், அந்த மாமிச சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆணை. அந்த ஆணையை, அந்த அபிஷேகத்தை அவர் மாமிச சரீரத்தில் இருந்து இந்த பூச்சக்கரத்திலே நிறைவேற்றினார். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட, குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமாக காணப்படுகிறது. இந்த அபிஷேகத்துக்கு யோவான் சானகன் சாட்சியிடுகிறார். இந்த அபிஷேகத்தை அப்போஸ்தலர்கள் சாட்சியிடுகிறார்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. கிறிஸ்துவுக்குள் உங்களோடு கூட எங்களையும் அபிஷேகம் பண்ணினவர் என்று இங்கே பவுல் சாட்சியிடுகிறார். அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்துவுக்குள்ளாக அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக 7 சபை தூதர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இவர்கள் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை, அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வேளையிலே அதை நிறைவேற்றினார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பவுல் என்று பவுல் சாட்சியிடுகிறார். தேவனுடைய சித்தம் அது கர்த்தத்துவத்திலே பிதாவினுடைய சித்தமாக காணப்படுகிறது. அப்படி கர்த்தத்துவத்துக்குள்ளே பிதாவினுடைய சித்தமாக காணப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் தன்னுடைய காரியங்களை இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அவர் நிறைவேற்றினார். அப்படி இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அவர் நிறைவேற்றினதை சாட்சியிடும் பொருட்டாக அப்போஸ்தலர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அப்படி அப்போஸ்தலர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பவுலும் தேவனுடைய சித்தத்தினாலே கர்த்தத்துவத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்ட அழைப்பு ஒரு அபிஷேகமாக அவருக்கு காணப்படுகிறது. இது புதிய ஏற்பாட்டு அபிஷேகம். கிறிஸ்துவுக்குள்ளாக அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய கிரியைகளை கிறிஸ்துவு குறித்து சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அறிவித்தார்கள். அது அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்தார். அவர்களுள் ஒருவன் யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கக்கூடிய நிலையிலே அவன் சாத்தானாக இருந்தான் என்று சாட்சியிடப்படுகிறது. அங்கே மற்றொருவன் நியமிக்கப்படுகிறார். இங்கே அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேக பணி நிறைவடையும் பொழுது அங்கே மற்றொரு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அந்த மற்றொரு அபிஷேகமானது புதிய ஏற்பாட்டிலே 7
சபைகளாக கர்த்தர் பிரித்து அவர் கரத்தில் இருந்து அனுப்பின அந்த தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், அந்த தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. அந்த தூதர்கள் தங்களுடைய கிரியைகளை தங்களுக்கு ஆணையிட்டபடி, தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பணி நியமனத்தின்படி அவைகள் எப்படியான கிரியைகளை செய்ய வேண்டுமோ அப்படியான கிரியைகளை அவர்கள் செய்து முடித்தார்கள். அந்த 7 தூதர்களிடம் கர்த்தர் அபிஷேகத்தின் மூலமாக கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த பிரமாணத்துக்குரிய காலம் சபைக்காலம் என்று சாட்சியிடப்படுகிறது. இப்படி சபைக்காலத்துக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த தூதர்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேக பணியை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இப்படி இந்த காரியங்களை சபையிலே செயல்படுத்துவதற்காக கர்த்தர் அந்த சபைக்கு உள்ளாக பிரித்து தம்முடைய சித்தத்தின்படி இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 7 சபை காலங்களிலும் 7 தூதர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அனுப்பப்படுகிறார்கள். அப்படி அனுப்பப்பட்டவர்களுக்குள்ளாக அவர்கள் தங்களுடைய நியமனத்தை கிறிஸ்துவுக்குள்ளான நியமனமாக பெற்று வந்தார்கள். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளான நியமனமாக பெற்று வந்தவர்கள் அவர்களுக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலர்களும், அவர்களுக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகளும், அவர்களுக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்களும் இந்தந்த நியமனங்களை செய்ய வேண்டும், இந்தந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படுகிறார். ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்த சபைக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதன் தனக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காக, தான் பெற்றிருக்கிற அந்த அபிஷேகத்தை நிறைவேற்றுவதற்காக அவனுக்குள்ளாக, எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த தூதனுக்கு பணி நியமனம் கொடுக்கப்பட்டதோ, அபிஷேகம் கொடுக்கப்பட்டதோ, அதே போல அந்த சபைக்குரிய தூதனுக்குள்ளாக கர்த்தர் அந்த சபைக்குரிய காரியங்களை நிறைவேற்றும் பொருட்டாக ஒரு அபிஷேகத்தை கட்டளையிடுகிறார். அந்த அபிஷேகமானது பணி நியமனமாக அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களும் அந்த சபையிலே நியமிக்கப்படுகிறார்கள். இப்படியாக அநேகர் நியமிக்கப்பட்டாலும் அவைகள் ஒரே சரீரமாக காணப்படுகிறது என்பதாக பவுல் கொடுக்கக்கூடிய சாட்சியை நாம் பார்க்கிறோம். ஒரே சரீரத்துக்குள்ளாக அநேக அவயவங்கள் இருக்கிறது போல இங்கே அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த தூதனுடைய கிரியைகளை நிறைவேற்றும் பொருட்டாக இங்கே அவயவங்களாக காணப்பட்டு தங்களுடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட அந்த அபிஷேக பணியை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இவர்கள் யாவரும் அங்கே அவயவங்கள் என்று சாட்சியிடப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த அபிஷேகமானது அபிஷேக தைலத்தின் மூலம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அபிஷேகமாக காணப்படுகிறது. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த அபிஷேகமானது அபிஷேக தைலத்தின் மூலம் கொடுக்கப்படுகிற அபிஷேகமாக காணப்படுகிறது. இந்த அபிஷேக தைலங்கள் பரிமள வர்க்கங்கள், சுகந்த வர்க்கங்களாக சாட்சியிடப்படுகிறது. இங்கே கொடுக்கப்படுகிற இந்த அபிஷேகமானது பரிசுத்தத்தை கொண்டு கொடுக்கப்படுகக்கூடிய ஒரு அபிஷேகமாகும். இந்த பரிசுத்தம் என்பது கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தர் சாட்சியிடக்கூடிய சாட்சிக்குரிய காரியம். ஆரோனும் ஆரோனுடைய குமாரனும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காக பரிசுத்த வஸ்திரங்களை அவர்கள் உடுத்தி கொண்டு அதன் பின்னராக இந்த அபிஷேகத்தை பெற வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்த்தோம். மற்றொன்று, பலிபீடமானது தன்னிடத்திலே செலுத்தப்படக்கூடிய பலியை அது ஏற்றுக்கொள்ளும் முன்பாக அந்த பலிபீடமானது பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அந்த பலிபீடம் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பின்னரே அந்த பலிபீடத்திலே பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படி அந்த பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்த ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகமானது அந்த பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. கண்ட இடத்திலும் பலியிடக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட பிரமாணம். கர்த்தர் எந்த ஸ்தலத்திலே அந்த பலி செலுத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறாரோ அந்த ஸ்தலத்திலே மாத்திரம்தான் அந்த பலி செலுத்தப்பட வேண்டும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும் என்று கர்த்தர் அந்த சமாரியா ஸ்திரீக்கு சாட்சியிட்டது போல, இப்பொழுது நாம் 2 3 ஒருமனப்பட்டவர்களாக நாம் கூடியிருக்கிற இடத்திலே அவர் வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய கிரியைகளை புதிய ஏற்பாட்டு காலத்திலே செய்து வருகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலி செலுத்தக்கூடிய அந்த பலிபீடத்திலே பலி செலுத்தப்படும் முன்பாக அந்த பலிபீடமானது பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அது அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். இந்த அபிஷேகம் என்பது பரிசுத்தத்துக்குரிய காரியம்.
பாவ நிவாரண பலியாக ஒரு காளையை பலியிட்டு அந்த பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று யாத்ராகமம் 29 அதிகாரம் 36 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நாம் பார்க்கிறோம். பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிரயாசித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். பரிசுத்தப்படுத்தும்படியான கொடுக்கப்படக்கூடிய இந்த அபிஷேகம் யாரிடத்திலே கொடுக்கப்படுகிறதோ அவனை அந்த பணி நியமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. யாரிடத்திலே பணி நியமனம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவன் பரிசுத்தப்படுத்தப்படுகிறான். பரிசுத்தப்படுத்தப்பட்ட பின் அவனுக்குள்ளாக அந்த அபிஷேகமானது கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு அந்த பணி நியமனம் கொடுக்கப்படுகிறது. இந்த பரிசுத்தம் சத்தியத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய பரிசுத்தமாகும். சத்தியம் பரிசுத்தமாக்கும். சத்தியத்தை கை கொள்கிறவன் பரிசுத்தத்தை தன்னிடத்திலே அலங்காரமாக பெற்றுக் கொள்கிறான். இந்த பரிசுத்தம் என்ற நிலைக்குள்ளாக வந்த பின் அங்கே அபிஷேகம் என்ற நிலை அங்கே அவனுக்கு கட்டளையிடப்படுகிறது. இந்த பரிசுத்தமானது புதிய ஏற்பாட்டு காலத்திலே சத்தியத்தை கொண்டு கொடுக்கப்படுகிற பரிசுத்தமாகும். சத்தியத்தை விசுவாசிக்கிறதன் மூலம் கொடுக்கப்படுகிற அந்த பரிசுத்தமானது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்குள்ளாக உயர்த்தப்படக்கூடிய நிலையை காண்கிறோம். சத்தியத்தின் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டவன் சத்தியத்தை விசுவாசித்து அதன் மூலமாக பரிசுத்த தன்மைக்குள்ளாக கடந்து வந்தவன் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவனாக காணப்படுகிறான். ஒவ்வொரு சபை காலத்திலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அந்த சபை தூதர்களுக்குள்ளான ஒரு அபிஷேகமாக அந்த சபைக்குரியவர்களுக்கு காணப்பட்டது. 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கக்கூடிய ஒரு அபிஷேகமாக காணப்படுகிறது என்று யோவான் இங்கே சாட்சியிடுகிறார். அபிஷேகம் சபைக்காலங்களை குறித்து போதிக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்குள்ளாக இணைக்கப்படுகிறவன் சகலத்தையும் அறியக்கூடிய நிலைக்குள்ளாக அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்குள்ளாக சென்று அந்த அபிஷேகத்துக்குரிய காரியத்தை பெற்றுக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அபிஷேகம் குமாரனுடைய அபிஷேகமாக காணப்படுகிறது. அந்த அபிஷேகத்துக்கு உள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக தூதர்கள் காணப்படுகிறார்கள். இந்த தூதர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இந்த தூதர்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்குள்ளாக அந்த சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் இவர்களெல்லாம் அதற்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளை அவரவர்கள் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தூதர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சுவிசேஷமானது சத்தியத்துக்கு கொடுக்கப்படுகிற சுவிசேஷமாகும். அந்த சத்தியம் பரிசுத்தப்படுத்தும். அப்படி பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவன் கட்டளையிட்டு இருக்கிற அந்த பணிக்குள்ளாக அவனும் இணையக்கூடிய கிருபையை பெற்றவனாக காணப்படுகிறான். ஏனென்றால் அந்த சத்தியம் அவனை பரிசுத்தப்படுத்துகிறது. அப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்டு அந்த அபிஷேகம் பெற்றவனோடு இணைக்கப்படுகிறவன், அந்த அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து வருகிறவன், அந்த பிரமாணத்துக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை செய்வதற்காக இணைக்கப்பட்டு இருக்கிறவன் சகலத்தையும் குறித்து அறியக்கூடிய நிலைக்குள்ளாக காணப்படுகிறான். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிற ஒரு போதனையை அவனுக்குள்ளாக கட்டளையிடுகிறது. கடைசி ஏற்பாட்டிலும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த அபிஷேகமானது அந்த அபிஷேகத்துக்குள்ளாக அனுப்பப்பட்டவர்கள் மூலமாக அனுப்பப்பட்டவர்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகமாக காணப்படுகிறது. கடைசி ஏற்பாட்டிலே சபைக்காலங்கள் நிறைவு பெற்ற பின் 2 ஒலிவ மரங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அனுப்பப்படுகிறார்கள். எப்படி சபைக்காலங்களிலே சபை தூதர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அனுப்பப்பட்டார்களோ அதே போல கடைசி ஏற்பாட்டிலும் அந்த ஒலிவ மரங்களாக சாட்சியிடப்படக்கூடிய கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கக்கூடிய அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தாங்கள் பெற்றிருக்கிற அந்த அபிஷேகத்தின் மூலம் அந்த பிரமாணத்தின் ஆணையை பெற்றுக்கொண்டதின் மூலம் அந்த அபிஷேகத்துக்குரிய கிரியைகளை கடைசி ஏற்பாட்டிலே நிறைவேற்ற வேண்டும். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அந்த 2 ஒலிவ மரங்களும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சாட்சியிடப்படுகிறது. இங்கே அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிசுத்தத்துக்குரிய அந்த சத்தியத்தை சாட்சியிடக்கூடிய கிருபையை பெற்றவர்களாக அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி இந்த கடைசி ஏற்பாட்டிலே சத்தியத்தை சாட்சியிட வேண்டும். ஏனென்றால் இந்த சத்தியம் பரிசுத்தமாக்கும். இந்த பரிசுத்தம் அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து வரக்கூடிய
கிருபையை கொடுக்கும். அப்படி கிருபையை கொடுக்கக்கூடிய பரிசுத்தப்படுத்தப்படக்கூடிய அந்த சத்தியத்தை சாட்சியிடுவதற்காக சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் கடைசி ஏற்பாட்டிலே தங்களுடைய கிரியைகளை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி சத்தியத்துக்கு கொடுக்கக்கூடிய சாட்சி. ஏனென்றால் சத்தியத்தை சாட்சியிடும் பொருட்டாக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் சத்தியத்தை சாட்சியிடும் பொருட்டாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆணையின்படியான கிரியைகளை இந்த பூச்சக்கரத்திலே செய்யும்படியாக அனுப்பி வைக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குள்ளாக பிதாவினால் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டு சபை தூதர்களாக ஒவ்வொரு காலங்களிலும் பிரித்து கொடுக்கப்பட்டதோ அதே போல கடைசி ஏற்பாட்டிலும் இப்படியான ஒரு கிரியைகளை பிதாவினுடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்படுகிற அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தையானவர் தன்னுடைய கிரியைகளை செய்து முடிக்க வேண்டும். அவர் வார்த்தையாய் வந்து ஒவ்வொரு காலத்திலும் தான் பெற்றிருந்த அபிஷேகத்தின் மூலம் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றினார். ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அவர் தேவத்துவத்திலே தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றி முடித்தார். அவர் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கடந்து வருகிறார். அவர் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கடந்து வரும் பொழுது கர்த்தத்துவத்துக்குள்ளான அபிஷேகத்தை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அப்படி கர்த்தத்துவத்துக்குள்ளாக அபிஷேகத்துக்குரியவராக காணப்படுகிற அந்த வார்த்தையானவர் தன்னை நியாயப்பிரமாணமாக வெளிப்படுத்தினார். மோசேயின் மூலம் அனுப்பப்பட்டிருக்கிற சபை தூதர்கள் மூலமாக நிறைவேற்றப்படக்கூடிய கிரியைகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். கடைசி ஏற்பாட்டிலே வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தி அதை சாட்சியிடும் பொருட்டாக அந்த பிரமாணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பொருட்டாக கடைசி ஏற்பாட்டிலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரால் அனுப்பப்பட்டிருக்கிற அந்த ஒலிவ மரங்கள் மூலமாக இந்த கிரியைகளை தான் செய்ய போகிறதை சாட்சியிட்டு இருக்கிறார். அந்த 2 ஒலிவ மரங்களும் கர்த்தத்துவத்துக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அமையும். ஏனென்றால் கர்த்தத்துவத்தின் நிறைவு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற காலமாகும். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தத்துவத்துக்குரிய காரியங்களை சத்தியமாய் இந்த பூச்சக்கரத்திலே சாட்சியிடுவார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி சத்தியத்துக்கு கொடுக்கக்கூடிய சாட்சி. அவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தை, அவர்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் சத்தியத்தை சாட்சியிடக்கூடிய அபிஷேகமாக காணப்படுகிறது. ஏனென்றால் கர்த்தத்துவத்துக்குள்ளான சத்தியத்தை அறிவிக்கும் பொருட்டாக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் கடைசி ஏற்பாட்டிலே கொடுக்கக்கூடிய சாட்சி சத்தியத்துக்கு கொடுக்கக்கூடிய சாட்சி. வார்த்தையானவர் மாமிசத்திலே வெளிப்பட்டு சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தது போல கடைசி ஏற்பாட்டிலும் வார்த்தையானவர் தன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மூலமாக அந்த சத்தியத்தை குறித்து சாட்சியிடுவார். அப்படி சத்தியத்தை குறித்து சாட்சியிடக்கூடிய சாட்சியை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். ஏனென்றால் சத்தியம் அவர்களை பரிசுத்தமாக்கும். அந்த பரிசுத்தமே பிதாவினுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க கொடுக்கப்படக்கூடிய ஆவியின் முத்திரையாகும். அந்த முத்திரையை பெற்றுக் கொண்டிருக்கிறவன் பிதாவினுடைய ராஜ்யத்திலே நித்திய காலமாய் அவரோடு இருக்கக்கூடிய கிருபை பெற்றவனாக காணப்படுவான். அப்படியான ஒரு கிருபையை நமக்கும் கட்டளையிட தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.